பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து ராஜுக்கு கார் விட்டு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராஜ் போய் தெரியாமல் ஒரு பைக் மேலே மோதிடுவாங்க. அந்த பைக் வந்து கீழே சாஞ்சி அந்த பைக்கில் இருந்தவங்களும் கீழே விழுந்துருவாங்க. கடைசியில் வேகமாக பதட்டமாக ஓடி போய் பார்த்தா அது வந்து குமரவேலோட பைக்கு. குமரவேல் தான் கீழே விழுந்திருப்பாங்க. இது ராஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே பார்த்திங்க அப்படின்னா, ஓ நீ தான் ஓட்டினியா, சரி சரி நான் தான் தெரியாமல் இதை வந்துட்டேன், நீ நல்லா தான் ஓட்டுற, நீ ஓட்டி பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் எந்த ஒரு சண்டையுமே போடாமல் நல்ல விதமாக ராஜுக்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்ட கதிர் பார்த்திங்க அப்படின்னா, என்ன உங்கள் அண்ணன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நல்ல விதமாக பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. அவன் மாறினா அவனுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் சொல்லிட்டு திரும்ப வந்து ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் சைடு பார்த்திங்க அப்படின்னா செந்தில் வந்து அந்த கோட்டஸ்க்கே போய் ஆகணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிளானில் ரொம்பவே உறுதியாக இருந்து அந்த பிளானை அவங்க அப்பா கிட்டே சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாங்க. கோமதியிலேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேணாம் நீங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் பாண்டியனும் பார்த்திங்க அப்படின்னா விடு கோமதி, அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் செந்திலும் வந்து தனியாக கோட்டஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து பாண்டியனை தனியாக சந்திச்சு எனக்கு விருப்பமே இல்லை மாமா, எனக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்து இருக்கணும் தான் விருப்பம், நான் அப்படி தனியாக போனதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ வந்து செந்தில் வந்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.